இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21 மேலும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்: என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசுக்குள் செல்வர். ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசிற்குள் சென்றுவிட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்களே விண்ணரசுக்குள் செல்ல முடியும். இன்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோமா? அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோமா? என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனித பலவீனங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் நம்முடைய போர்க்கின்படி ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய திருவுளத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறை வாழ்வை கொண்டு வரக்கூடிய ஒரு அருள் கருவியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்னும் அருமையான, அழகான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பரிசாக கொடுக்க காத்திருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு பொழுதும் நம்மை தவறான பாதையிலே நடத்தி விடாது. ஆனாலும் கூட நாம் அந்த வார்த்தையின்படி நடக்க தவறுகிறோம். ஏனென்றால் தீமையினுடைய பாதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாதையோ சிலுவை பாதையாய் இருக்கிறது. அங்கே சுமை இருக்கிறது, அங்கே கற்களும் முற்களும் நிரம்பி இருக்கிறது. எனவே நாம் பார்த்தவுடன் பயந்து விடுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பெரிய அருளை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள், துன்பங்கள் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கே சிலுவை இருந்தது. அவரே சிலுவை வேதனைகளை எல்லாம் கடந்துதான் வர வேண்டி இருந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கவலை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள் இருப்பது இயல்பு. ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்: என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என்னை யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே,
நம் ஆண்டவர் இயேசுவை போல, அவர் நமக்காக சிலுவை சுமந்தது போல நாம் அடுத்தவர்களுடைய சிலுவையை சுமக்க முடியாது. ஏனென்றால் நாம் மனிதர்கள். எனவே நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் பயணிப்போம். பல நேரங்களிலே நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்திலே மிகப்பெரிய ஒரு தடையாய் இருக்கிறது. வேலைகளை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். அன்றன்றைக்குரிய கடமைகளை கூட சரியாக செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய பிள்ளைகள், அவருடைய திருவுளத்தின்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெற ஒரு ஆசையோடு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய நினைக்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்றால் அதை முழுமன நிறைவோடு செய்யுங்கள். இதோ திருமண வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது. இதோ அழைத்தல் வாழ்க்கை, இது கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கக்கூடியது. இதை மற்றவர்களுக்காக நினைத்து கடமைக்காக வாழாமல் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். ஆண்டவரே ஆண்டவரே என ஜெபிப்பது மட்டும் போதாது, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். இன்று பலர் நினைக்கிறார்கள், நான் கோவிலுக்கு செல்கிறேன், 3 முறை ஜெபிக்கிறேன், திருப்பலியில் கலந்து கொள்கிறேன், நற்கருணையை சந்திக்கிறேன், உட்கொள்ளுகிறேன், நான் பக்தியானவன், எனவே என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுவது மட்டுமல்ல, செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நல்லதை தானே கற்றுக் கொடுக்கிறது. அது நமக்கு வாழ்வை தானே கொடுக்கிறது. அதை வாழ்ந்து காண்பிப்போம். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் பாறையின் மீது கட்டப்பட்டதாய் உறுதியானது விசுவாசமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சோர்ந்து போக மாட்டோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. அங்கே ஒரு ஆற்றல் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாக என்னை வழிநடத்துவார். அவர் நிச்சயமாக எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாக அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட மாட்டார். எனவே உறுதியான நம்பிக்கையோடு இருங்கள். உறுதியான விசுவாசத்தோடு இருங்கள். அந்த விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்பதை புரிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசிற்குள் நுழைவர் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும். இந்த நாள் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதிக்க வாரும். இந்த புதிய நாளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவியை கேட்டு இருப்பவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இது அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் ஜெபிப்பவர்களாக, இறை வார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டுமே இருந்து விடாமல் எங்களுடைய நம்பிக்கையை, இயேசு ஆண்டவரே நாங்கள் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டும்படியாய் ஆசீர்வதியும். எங்களுடைய பலவீனங்களினால் நாங்கள் பல முறை தவறு செய்திருக்கிறோம். உடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே உடைய வார்த்தையை வாசிப்பதோடு அதை வாழ்ந்து காட்டும் ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. இதோ நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். இதோ பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய
தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாகவும் மீண்டும் இவர்கள் எழுந்து நடக்கும்படியாகவும் நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புவீராக. கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக. குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்தீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை நீரே கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீரே எங்களை ஆசீர்வதியும். நீரே எங்களை பாதுகாத்தருளும். நீரே எங்களை வழிநடத்துவீராக. இன்னும் சிறப்பாக இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். நீரே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தருவீராக. இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.